जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு. குருஜி எல்லாருமே கேட்கலாம், குருஜி இந்த மாதிரி வார ராசி பலன் நம்ம சொல்றோமே, இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு மாதம் எல்லாம் 6 மாதம் எல்லாம் ஒரு வருஷம் எல்லாம் நம்ம சேர்த்து வைத்த சில நல்ல பேர் நல்ல விஷயங்கள் எல்லாம் சில நேரங்களில் நமக்கு நேரம் சரியில்லைன்னு அந்த வாரம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளை கெடுத்து விட்டுரும், ஒரு கெட்ட பேர் நமக்கு உண்டு பண்ணிடும். அதனாலதான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வார ராசி பலன்னா எப்படி பார்க்கிறோம்? இந்த வாரம் நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எது நம்ம செய்யணும், எது நம்ம செய்யக்கூடாது, நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், குடும்பத்துல எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி சொல்றோம்? இந்த 12 ராசியை வைத்து இப்ப இருக்கக்கூடிய கோச்சார நிலையில இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து சில பேருக்கு இது 100% அப்படியே பழிக்கும். சாமி சொன்னது கரெக்டா இருக்கு, சாமி சொல்றது சில விஷயங்கள் சரியா இருக்கு, இதை நம்ம இனிமேல் இப்படி இதை மாத்திக்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இதை பார்க்கிறது. குடும்பத்துல நமக்கு வேலை உயருமா, பண வசதி வருமா, வேலை உயருமா, குடும்பத்துல நன்னா இருக்குமா, மனக்கசப்புகள் நீங்குமா, பேசாதவர்கள் பேசுவார்களா, எப்படி இருக்கும், வியாபாரத்துல லாபம் இருக்குமா, யாரையும் நம்ம கூட்டு சேர்த்துக்கலாமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாது ஒரு வாரத்தில் எடுக்கும் ஒரு தவறான முடிவு பல மாதங்களை உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு செய்யும். அதனால நம்ம என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுசு ராசி நேயர்களை, இப்போ இந்த வாரத்துல உன்னுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட நீ கொஞ்சம் தேவையில்லாம கொஞ்சம் சண்டை போட்டா, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணினன்னு சொன்னா உன்னுடைய ப்ரமோஷனோ இல்ல உன்னோட இன்கிரிமெண்ட்டோ உன்னோட பண விஷயமோ தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படியே தூக்கி போட்டுருவான், செய்ய மாட்டான். அதனால ரொம்ப பார்த்து பேசுங்க. ஏன்னா காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு உங்களுக்கே தெரியும். என்ன நமக்கு பெருசு, நமக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்கு, 1008 பிரச்சனைகள் இருக்கு, நம்ம பார்க்கணும். சிலர் தனுசு ராசிக்காரர்கள் வயது மீறி சில பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, வயசு கூட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பார்த்துக்கோங்க. இப்போ பொண்ணுக்கு வயசு பார்த்தீங்கன்னா கூட இருக்கும், பையனுக்கு கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில திருமணங்கள் நடந்திருக்கும். அவங்க இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க, சரிங்களா? 2. அதே போல நண்பர்கள் பெயரில் பணம் கொடுப்பதை தவிர்க்கவும். ஜிபே பண்றது, சில விஷயங்கள்லாம் பண்றது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. குடும்பத்தில் பெரியவர்களின் அறிவுரையை அலட்சியம் செய்யாதீர்கள். பெரியவங்க கூப்பிட்டு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்றாங்களா கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க, என்ன சொல்றாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத கேளுங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்குலாம் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் பார்த்து பொறுமையா பண்ணுங்க. அதே போல அதிக தன்னம்பிக்கையால் பெரிய முடிவுகளை எடுக்காதீர்கள். நீங்க உங்களுக்கு நிறைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா அதனால நீங்க பெரிய அளவில் எடுத்துறாதீங்க. நார்மலா எடுத்தீங்கன்னா நார்மலா சில விஷயம் நல்லபடியா முடியும். கணவன் மனைவியிடையே பழைய விஷயங்களை மீண்டும் பேசாதீர்கள். முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப பேசி சண்டை ஆரம்பிக்காதீங்க. முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். அதை பத்தி திரும்ப எடுத்து 3 தலைமுறைக்கு பேச வேண்டாம். அதை ரொம்ப கரெக்டா பார்த்துக்கோங்க. உடல் நலத்தில் கல்லீரல், செரிமானம், தூக்கமின்மை போன்ற சிறிய தொந்தரவுகள் அலட்சியம் செய்யாதீர்கள். இந்த வாரத்தில் இதெல்லாம் உண்டு. ஒரு தவறான கையெழுத்து அல்லது ஒரு தவறான வார்த்தை பெரிய பிரச்சனையை உருவாக்கும். ஸோ பார்த்து எச்சரிக்கையா பண்ணு. அதே போல நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு சில தொழில் சம்பந்தமான சில நல்ல விஷயங்கள்லாம் கைகூடி வரும். வெளிநாட்டு உயர்கல்வி, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சேர்க்கை சிறப்பா இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு செய்தி, நல்ல விஷயங்கள் நடக்கும். நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு. அதே போல ஆன்மீக பயணம் அல்லது கோவில் தரிசனம் மன அமைதியை தரும். இந்த வாரம் சில பேர் கோவிலுக்கெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
உங்கள் பேச்சு திறமையால் மற்றவர்கள் நம்பிக்கையை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த அமைப்பெல்லாம் ஜாதகத்தில் நல்லா இருக்கு. ஸோ ஒன்றும் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும், ஆனால் அதை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள பொறுப்பும் ஒழுக்கமும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் எடுக்கும் ஒரு சரியான முடிவு சில மாதங்களில் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமையும். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டம் கதவை திறக்கும், ஆனால் உழைப்பு உங்களை அதன் உள்ளே அடைத்து சென்று உச்சத்தில் விடும். நிறைய நல்ல விஷயத்த பண்ணினா கரெக்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் கூடி வந்து நிறையா வரும். அதுவும் இந்த வருஷத்துல நீங்க எடுக்கிற எஃபர்ட் அடுத்த வருஷத்துல நீங்க யூ கேன் see that brightness. நிறைய நல்ல விஷயங்களை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு வழிபாடு நிறைய பண்ணுங்க. உங்கள் இலக்கை யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்னங்கிறது எனக்கு தெரியும், உங்ககிட்ட சொல்லி நான் அதை நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஆள். அதனால அமைதியாக உழையுங்கள். வெற்றியை உங்களுடைய அடையாளமாக மாற்றுங்கள். இதுதான் நீங்க கத்துக்க வேண்டியது, இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. அவன் அதை சொல்லிட்டான், இவன் இதை சொல்லிட்டான், வேலையில உனக்கிட்ட பிரச்சனை பண்றானா தெரியுதா, அமைதியா இரு, பண்றியா பண்ணு, ஆடுறியா ஆடு, எனக்கான நேரம் வரும்போது அப்ப நீ ஆட்டத்தை பார், அவ்வளவுதான், முடிஞ்சுதா? அந்த மாதிரி இருங்க. சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா பொது ராசி பலன்கள். வார ராசி பலன்கள்லயே பொது ராசி பலன்கள் தான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த பொது ராசி பலன்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு இது அப்படியே 100% பலிக்கும். சாமி நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு, நீங்க சொன்னது சரியா இருக்கு. எத்தனையோ பேர் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ இந்த காணொலி பார்க்குறவங்க எத்தனையோ பேர் எனக்கு கால் பண்ணி நிறைய பேர் உங்களுடைய பாராட்டுக்கள்லாம் தெரிவிச்சிருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கெல்லாம் நான் நன்றி கடன் பட்டவன். ஏன்னா எல்லாருடைய ஒரு பாராட்டுதலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா, வெளிநாட்டில் எல்லா இடத்துலையுமே சுவாமி உங்களுடைய ஒரு சில காணொலிகள் பார்க்கும்போது எக்ஸலண்டா இருந்தது, கண்ணு கலங்கி இருக்காங்க, அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா இது பொதுவான ராசி பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை அனுப்பி கொடுத்து உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி ஜாதகத்தை பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஏது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இது மட்டுமல்ல, நீங்க ஜாதகம் மட்டும் நீங்க பார்க்கணுங்கிறது கிடையாது. ஜாதகம் பார்க்கலாம், எண் கணிதம் பார்க்கலாம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா கைரேகை பார்க்கலாம், உங்களுக்கான ராசி கற்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக திருமண பொருத்தம் பார்த்து கொள்ளலாம், பெயர் ராசி பொருத்தம் பார்த்து கொள்ளலாம், ஜாதகம் எழுதி தரப்படுகிறது. இவ்வளவு செய்யறோம். இது இல்லாமல் மிக முக்கியமாக நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டா, கேரளா அஷ்டமங்கல பிரசன்னம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல நான் பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா தற்கால பிரசன்னம். ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில், தற்கால பிரசன்னம் அதுன்னு பேரு. ரெண்டாவது தீப தாம்பூல பிரசன்னம், வீட்டுல வந்து பார்க்கிறது. அது வந்து வீடியோலயோ மற்ற இதுலயோ பார்க்க முடியாது, வீட்டுல வந்து பார்க்கிறது. தீப தாம்பூல பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நான் பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் தாம்பூல பிரசன்னம். அது நீங்க நேரில் பார்த்தால் இன்னும் சிறப்பு, அப்படி இல்லைன்னு நம்ம பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அது அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசன்னம்ங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ், அதுவும் வீட்டில தான். தேவ பிரசன்னம்ங்கிறது கோவிலுக்காக பார்க்கக்கூடியது. ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில் அதாவது தன ஆகர்ஷண ஜன ஆகர்ஷண அப்படின்னு சொல்லுவாங்க. தனம் ஆகர்ஷணம், காசு கொட்டுன்னு கொட்டும் சில ஆலயங்கள்ல. அதே போல தன ஆகர்ஷண ஜன ஆகர்ஷண, ஜனம்னு மக்கள் நிறைய கூட்டம் கூடுவது, அதுக்கெல்லாம் இந்த ஆகர்ஷண சக்தி. இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தேவ பிரசன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதெல்லாமும் நான் பார்த்துட்டு இருக்கேன், வாஸ்து பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கண்டிப்பா வீடியோல இருக்கக்கூடிய நம்பர்ல கால் பண்ணி நான் சுவாமிஜி கிட்ட பேசணும், குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசுங்க. சுபம், வாழ்க வளமுடன்.